friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கல்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ரொம்ப மெல்லிசா இருக்கும்ல அந்த ரவை எடுத்துர்க்கேன். நல்ல ஃபைனா இருக்கும்ல அந்த ரவை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன். கூடவே கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்து நம்ம இத வந்து ஊற வைக்கணும். தேங்காய் பால் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா சாதாரண பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லனா தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் பரவாயில்லை. ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்திருக்கேன். இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல இருக்கட்டும். ரவை ஊற நேரத்துல நம்ம வந்து சர்க்கரை அரைச்சு பவுடர் பண்ணி வச்சிரலாம். 1/4 கப் சர்க்கரை. இது வந்து 50 கிராம். 1/4 கப் சர்க்கரை. கூடவே 3 ஏலக்காய் நல்ல வாசனைக்காக சேர்த்து இத நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். 15 நிமிஷம் ரவை ஊறி இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல சர்க்கரை அதை சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கிற நெய்யை வந்து உருக்கி எடுத்துர்க்கேன். அப்புறமா 1 கப் மைதா மாவு. இது வந்து கிட்டத்தட்ட 130 கிராம். கடைசியா 1 சிட்டிகை உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். அதுக்கு அப்புறமா தேவைப்படுற தேங்காய் பால் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியோ தேங்காய் பாலோ தேவைப்படாது. ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வராது. ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சுனா நல்லா வராது. அதனால ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃபர்மாக தான் இருக்கணும். நான் வந்து மொத்தத்துலேயே 4 டேபிள் ஸ்பூன் போல தான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ரவை ஊற வைக்கிறப்போ 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 1 அவ்வளோதான். இதுக்கு வந்து நமக்கு ரொம்ப தேங்காய் பாலோ தண்ணியோ தேவைப்படாது. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து சின்னதாக நம்ம பிரிக்கணும் அந்த ஷேப் பண்ணுறதுக்காக. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ரஃப்பாக ஒரு சின்ன பால் மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். அதுக்கப்புறமா இதை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கடைகள்லேயே இந்த மாதிரி வாங்க கிடைக்கும். அப்படி இல்லைனா புதுசாக இருக்கிற சீப்பு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா ஃபோர்க் எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி அந்த ஷேப் கொண்டு வரலாம். இதுலேருந்து 1 எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் இந்த விரல் வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி ஸ்லைட் பண்ணும்போது அழகாக ஈஸியாக வந்துடும். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக வராது. ஷேப் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம சேர்க்கும்போது பார்த்து சேர்க்கணும். இந்த விரல் வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி ஸ்லைட் பண்ணும்போது அழகாக ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக சூப்பராக வந்துடும். ஒருவேளை நம்மக்கிட்ட அச்சு இல்லை அப்படின்னா ஃபோர்க் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வச்சு கூட இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். எப்படினாலும் ஓகே. எல்லாமே ஷேப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து கலர் வரும். ஆனால் வந்து ரொம்ப மொறுன்னு கிறிஸ்பியாக வராது. அதனால் வந்து மிதமான சூடில் வச்சு தான் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி உள்ளே சேர்த்ததும் பபிள்ஸ் வருதுல்ல இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இது இருக்கட்டும். இப்போ ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விடுறப்போ எல்லா பக்கமும் வந்து சமமாக அந்த கலர் வரும். இல்லைனா வந்து கீழே மட்டும் கொஞ்சம் டார்க் கலர் சீக்கிரம் ஆன மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக எல்லா இடத்துலையும் சமமாக கலர் வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான கல்கல் தயார். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இது மேலே வந்து கொஞ்சம் நிறைய பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதை சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சடா, நம்மளோட சுவையான மொறுவான கல்கல் எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.